இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுக்கு CREAT கிரியேட் என்ன பண்ண போகிறேன், டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் இப்போ நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் டேட்டாபேஸ், டேபிள் கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் டேபிள், அந்த டேபிள் கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டேபிள் நேம், மை டேபிள் நேம் இஸ் T1, மை டேபிள் நேம் இஸ் T1 கொடுத்து செமிகோலன் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நோ டேட்டாபேஸ் செலக்டட்னு வருது. என்ன வருது, நோ டேட்டாபேஸ் செலக்டட்னு வருது. ஏன்னா ஒன்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் we have to select a database. அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போய் தான் நம்ம டேபிளை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் டு செலக்ட் a database we have to use command, use அப்படின்ற கீவேர்டை போட்டுட்டு அடுத்து என்னத்தை நம்ம பண்ணணும்னா we have to give database name. What is our database name? Tamil. Database name என்ன, Tamil, TAMIL, Tamil. செமிகோலன் கொடுத்து என்டர். ஸோ டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வருது. சேஞ்சு வருதுன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், தமிழ் டேட்டாபேஸ்குள்ளே இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, your table must have at least one visible column. ஒரு டேபிளில் மினிமம் ஒரு காலமாக இருக்கணும்னு சொல்லுது. டேட்டாபேஸ்க்கு நம்மளுக்கு எந்த காலம் ரோஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம், கிரியேட் ஆகிடுச்சு. பட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம காலம் நேம் கொடுக்கணும், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏற்கனவே இருக்கிற கோடிங்கில் நம்ம எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸை சேர்க்கணும். என்ன டீட்டெயில்ஸ், டேபிள் நேம்க்கு அப்புறமா ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்குவோம். ரவுண்ட் ப்ராக்கெட்டை போட்டுக்கிட்டோமா, ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு காலம் நேம் தரணும். SNOன்னு வச்சுக்க, என்னோட காலம் நேம் SNO கொடுத்து என்டர் அடிக்கிறேன். திருப்பி எரர் வருது. அப்போ நம்ம எரர் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது காலம் நேம் கூடவே டேட்டா டைப்பும் தரணும். காலம் நேம் மட்டும் தனியாக கொடுத்து எரர் காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டேட்டா டைப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். திருப்பி அதே கோடிங்க்கு போகலாம். அதாவது சீரியல் நம்பருக்கு பக்கத்தில் என்னோட காலம் நேம் சீரியல் நம்பர் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன், நான் நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நம்பர்னா இன்டீஜர், சரிங்களா? ஸோ இன்டீஜர் ஸ்டார்ட்டு நம்ம இன்ட்டுன்னு சொல்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய டேபிளுக்கு ஒரே ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். குவரி ஓகே. அப்போ என்னாச்சு, என்னுடைய டேபிளில் ஒரு காலம் மட்டும் கிரியேட் ஆகிடுச்சு. CREATE கிரியேட். அதுக்கப்புறம் என்ன வரணும், டேபிளுக்கு அப்புறம் என்ன வரணும், டேபிள் நேம் T2, யூசர் டிஃபைன் நேம் நம்ம என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். பக்கத்தில் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே காலம் நேம் ஃபஸ்ட்டு வரணும். காலம் நேம் வந்து நான் நேம்னு தரேன். நெக்ஸ்ட்டு நேம் என்ன டைப்பாக இருக்கும், ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கும். இங்கே டேட்டா பேஸில் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வேர்கேருன்னு சொல்லுவோம், கேருன்னு சொல்லுவோம், பிளாப்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? TXTன்னு கொடுத்துக்கலாம். செமிகோலன் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் டேபிள். அதுக்கப்புறம் டேபிள் நேம் T3. பக்கத்தில் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம காலம் நேம் எல்லாம் கொடுக்கணும். சரி, நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள் கிரியேட் பண்ணோம் வித் ஒன் காலம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் காலம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு SNO சீரியல் நம்பர். இந்த காலமில் நான் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன், இன்டீஜர்ஸ். ஸோ நான் இன்ட்டு பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறேன். கமா கொடுத்தா என்ன அர்த்தம், செப்பரேட். இது ஒரு செட். நெக்ஸ்ட் செட்டு காலம் அண்ட் இட்ஸ் டேட்டா டைப். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏஜ். என்னது, ஏஜும் வந்து இன்டீஜர் தான். ஏஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் தான் கொடுக்க போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ இன்ட்டு கமா. அதுக்கடுத்து இன்னொரு காலம் ஒன்று நான் சேர்க்க போகிறேன், வெயிட், சரிங்களா? WEIGHT வெயிட். ஸோ வெயிட் என்ன இருக்கும், டெசிமலில் வரும், சரிங்களா? 50.5, 70.5. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுக்கலாம், FLOAT ஃப்ளோட். நெக்ஸ்ட்டு ஹைட், HEIGHT. ஹைட் என்ன வரும், ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 5.4, 5.3ன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டெசிமல் வேல்யூஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்டுக்கும் FLOAT ஃப்ளோட். ஸோ நம்ம எத்தனை காலம்ஸ் வேணும்னா ஒரு டேபிளில் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் பை யூஸிங் கமா. ஓகேவா? ஒரு காலம்னா ஒரு பேர். அந்த பேரில் மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னா காலம் நேம்,
அண்ட் டேட்டா டைப். அந்த காலமில் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டைப் வரணும். இங்கே பாருங்கள், கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருப்பியும் CREATE கிரியேட் டேபிள் T4 ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சீரியல் நம்பர் காலமில் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், சீரியல் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நேமில் நான் வந்து varchar, தட் மீன்ஸ் வேரியபிள் கேரக்டர், ஷார்ட்டாக வேரியபிளுக்கு வேரனும் கேரக்டருக்கும் கேரனும் ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேம் வச்சுருக்கோம் varchar. சரிங்களா? varchar கொடுத்து செமிகோலம் கொடுத்து என்டர் அடிக்கிறோம். எரர் வருது. எவ்வளோ நேரம் இன்ட்டு யூஸ் பண்ணும்போது எரர் வரல, ஃப்ளோட் யூஸ் பண்ணும்போது எரர் வரல, பட் varchar யூஸ் பண்ணால் மட்டும் எரர் வருது. அப்போ varchar வந்து சம்திங் ஸ்பெஷல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், varcharக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் தரணும். அப்போ நம்ம திருப்பி அந்த கோடிங்க்கு போயிடலாம். ஸோ varchar பக்கத்தில் திருப்பி ஒரு ப்ராக்கெட் போட்டு varcharோட சைஸ் கொடுத்தா அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் சைஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் varchar யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைஸ் கொடுத்தாகணும். சைஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அந்த டேட்டா டைப் பக்கத்தில் இன்னொரு சின்ன ப்ராக்கெட் போட்டு வேல்யூஸ் கொடுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் 20 தரேன். சேம் தான், ஏற்கனவே இந்த கோடிங் தான். நான் varchar பக்கத்தில் இன்னொரு ப்ராக்கெட் போட்டு 20 கொடுத்துருக்கேன். இப்போ ஏற்றுக்குச்சு. மற்ற டேட்டா டைப்புக்கு நம்ம சைஸ் தரலாம், அது ஆப்ஷனல். சைஸ் கொடுக்கலனாலும் வேலை செய்யும், பட் varchar சைஸ் கொடுத்தா தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி ஷோ கமாண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணோம். இப்போது அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். அதுக்கும் சேம் கமாண்ட் தான் ஷோ டேட்டாபேஸஸ்ன்னு கொடுத்தா டேட்டாபேஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்குள்ளே எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது லிஸ்ட் ஆகும். இப்போ நம்மளோட டேட்டாபேஸ் நேம் என்ன, தமிழ். ஸோ அந்த தமிழ்க்குள்ளே நான் எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்கணும். அப்போ ஷோ TABLES டேபிள்ஸ் T1 T2 T3 T4 இத்தனை டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்.